ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒன்ஸ் குரூப் 4 எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு விஏஓ ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நாள் வந்து நம்ம டெம்பரரியாக ஒர்க் பண்ணுவோம், நம்மளுக்கு எப்போ வந்து ரெகுலரைசேஷன் ப்ரொபேஷனு அந்த மாதிரியான என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஸோ மெட்டர்னிட்டி லீவ் எப்படி இருக்கும், ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக விஏஓனா எடுத்ததுலேருந்து நம்ம ஜாயினிங் லெட்டர் கொடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் விஓ எடுக்கலான்னு பிளானில் இருக்கவங்க, புதுசாக குரூப் 4 படிக்க வர பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்குது ஃப்யூச்சரில். ஓகேங்களா? அது எடுக்கலான்னு பிளானில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா முன்னாடியே வந்துட்டு இந்த ரெகுலரைசேஷன், ப்ரொபேஷன், ட்ரான்ஸ்ஃபர் மெயினாக ஓகேங்களா. ஸோ ட்ரான்ஸ்ஃபரு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ப்ரிகாஷன்லாம் பண்ணணும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு குரூப் 4 ஜாயினிங் லெட்டர். ஸோ நான் இது எழுதி வச்சுருக்கேன், மறக்கக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிறக்காக. ஸோ குரூப் 4 வந்துட்டு ஒன்ஸ் குரூப் 4 விஓன்னு இல்லை, எந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் எதாக இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கவுன்சிலிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங்கில் நம்ம போஸ்டிங் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேர் போட்டு பிரிண்ட் பண்ணி க்ரீன் சைன் போட்டு ஒரு காப்பி கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு என்னது அலாட்மெண்ட் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு நம்ம ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம், ஒன்ஸ் குரூப் 4 பாஸ் ஆகி கவுன்சிலிங் போயிட்டு வரோம் அப்படின்னா அப்போருந்து நம்ம ஃப்யூச்சர் ஃபுல்லாமே அந்த அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அது வேறு டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெகுலரைசேஷன், ப்ரொபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது நம்மளுக்கு. எல்லா குரூப் 4 எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி விஓக்கும் அது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெகுலரைசேஷன், ப்ரொபேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரொமோஷன் போடுவாங்க. ஸோ இந்த ரெகுலரைசேஷன், ப்ரொபேஷன் முடிக்கிறதுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் எங்களுக்கு எப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் ஒன்று இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஏபிசி எக்ஸாம் ஒன்று எழுதுவோம், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் ஒன்று எழுதுவோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனாக குரூப் 4ல் விஏஓனா என்ன, ஸோ எப்போவுமே நம்ம காமனாக படித்து வருவோம், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரே சிலபஸை படித்து வரோம். பட் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்மளோட ரோல் என்ன, நமக்கு என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங்கில் சொல்லி தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் சர்வே ட்ரைனிங். ஓகேங்களா? ஸோ சர்வே ட்ரைனிங் வந்துட்டு குரூப் 4 எல்லாமே காமனாக ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் இருக்கும். அது போக விஏஓக்கு வந்துட்டு சர்வே ட்ரைனிங் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு விஓ பொறுத்த வரைக்கும் சர்வே ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஏன்னா சர்வேயர் வந்துட்டு ஒரு ஃபிர்காவுக்கு ஒரு சர்வேயர் அப்படின்னு இருக்கிறப்போ எல்லா வில்லேஜும் அவங்க பார்க்கணும். அப்படிங்கிறப்ப அவங்க இல்லாத நேரத்தில் சில பேசிக்கான விஷயங்கள் வந்துட்டு விஓஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சர்வே ரிலேட்டடான கொஷின்ஸு விஓனாலே தனியாக ஒரு எக்ஸாம் எழுதணும். குரூப் 4 எழுதி ப்ளஸ் இன்னொரு எக்ஸாம் எழுதணும். அது சிலபஸே வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சிலபஸை தான் அப்படியே தூக்கி இப்போ எல்லாத்துக்கும் காமன் சிலபஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம் ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் எழுதுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கிளாஸ் இருக்கும், கிளாஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும். இது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வே ட்ரைனிங் வந்துட்டு சொல்லி தந்துடுவாங்க. நம்ம குரூப் 4 சிலபஸ் படித்து வரோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இருக்கும், இந்த 2 எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலரைசேஷன் ஆர்டர் கலெக்டரில் ஆர்டிஓ கொடுப்பாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூவில். ஸோ அது ப்ரொபேஷன். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சுட்டா ஃபஸ்ட்டு ரெகுலரைசேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ரெகுலரைசேஷன் ஆர்டரும் நம்ம டிஎன்பிசியில் கொடுத்த அலாட்மெண்ட் ஆர்டர், ஸோ அது இருக்குது அப்படின்னாலே நம்ம ட்ரான்ஸ்ஃபருக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலரைசேஷன் ஆர்டர் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபருக்கு தேவை. ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, இப்போ நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அந்த ஏரியாவில் போகணும், டிஸ்ட்ரிக்ட் மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு அது மெயினான விஷயம் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஒரு டைம் தான். ஓகேங்களா? 1 வே ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் நம்ம லைஃப்பில் மாற முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் கிடைக்கலன்னு சொல்லி நான் தஞ்சாவூர் போயிட்டேன் அப்படின்னா போனது தான் தஞ்சாவூரில் தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் தான் மாற முடியும். ஸோ அதனால தான் இப்போ நான் வெயிட் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங்கில் மாறலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. ஸோ 1 டைம் தான் நம்ம லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஏன்னா இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல தான் நம்ம மாற முடியும். ஒரு டைம் தான் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாற முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கோயம்புத்தூர் போய்ட்டால் கோயம்புத்தூர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குங்கிறனால ரெகுலரைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிவிட்டு இன்கேஸ் நான் மாற்றி அப்ளை பண்ணிட்டேன்,
இப்போ எனக்கு அது வேணாம், ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், அது வேணாம் அப்படின்னாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. வேண்டாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அந்த வில்லேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுவும் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரெகுலரைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொபேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ப்ரொபேஷன் பீரியடு. ஸோ ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சு அதுக்கு கலெக்டர் இல்லைனா ஆர்டிஓ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ ப்ரொமோஷன் அப்படின்னா என்ன, நம்ம என்ன விஓலேருந்து எப்படின்னா, இப்போ ஜூனியர் ஆர்ஐ எடுக்கிறாங்கன்னா அடுத்த ப்ரொமோஷன் சீனியர் ஆர்ஐ, நம்ம வந்து விஓலேருந்து டேரெக்டாக சீனியர் ஆர்ஐ போவோம். அதுக்கப்புறம் ஆர்ஐ, அந்த மாதிரி ஆர்ஐ, அசிஸ்டன்ட் தாசில்தார், டெப்டி தாசில்தார் அப்படி போகும். ஓகேங்களா? ஆர்டிஓ, டிஆர்ஓ அப்படி அந்த மாதிரி தான் ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ அடுத்தது மெட்டர்னிட்டி லீவு. ஸோ மெட்டர்னிட்டி லீவ் இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங்கோ சர்வே ட்ரைனிங்கோ ஜாயின் பண்ண உடனே போடுறாங்க. சில இடத்துல வந்துட்டு சில டிஸ்ட்ரிக்டில் இப்போது என் கூட ஜாயின் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஓஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு. இப்போ அவங்க ஊருக்கு போனால் அவங்க ஊரில் வந்துட்டு சர்வே ட்ரைனிங் இன்னும் கண்டக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து டிலே ஆகுது. ஓகேங்களா? பட் எனக்கு வந்துட்டு ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங்கும் முடிஞ்சிருச்சு, சர்வே ட்ரைனிங்கும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிக்டில் நாகப்பட்டினமில். ஸோ அந்த மாதிரி டிலே ஆகுது அப்படின்னா நமக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு ஆட் பண்ணுவாங்க இல்லையா மந்த்லி. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட்டும் ஒன்ஸ் நம்ம சர்வே ட்ரைனிங் முடிச்சாதான் விஓக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அது சில இடத்துல டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நிறைய விஓஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு சர்வே ட்ரைனிங் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த சர்வே ட்ரைனிங் அவங்க முடிக்காது, பெண்டிங்காகவே தான் இருக்கும். அது எவ்வளோ நாள் ஆனாலும் பெண்டிங் தான். அதே மாதிரி தான் மெட்டர்னிட்டி லீவும். இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் டைம்லையும் சரி, சர்வே ட்ரைனிங்லேயும் சரி, நிறைய பேர் வந்து மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ண உடனே மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஜாயின் பண்ண உடனே நிறைய பேருக்கு தேவை இருக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு திருப்பி அவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்த செட்டு வருவாங்க இல்லையா, அடுத்த பேட்ச் இப்போ வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் நடக்கிறப்போ, சர்வே ட்ரைனிங் நடக்கிறப்போ, இப்போ நான் வந்து மெட்டர்னிட்டி லீவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் அட்டன் பண்ணல, சர்வே ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணல அப்படின்னா அடுத்த பேட்ச் எனக்கு அடுத்த எக்ஸாம் எழுதி வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் சர்வே ட்ரைனிங் போடுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது முடிஞ்சிச்சுனா தான், அது நான் வேலைக்கு நான் 5 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, நான் சீனியராகவே இருந்தாலும் சரி, அது முடிஞ்சால் தான் எனக்கு இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரொமோஷனும் அப்படி தான். அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங்கும் சர்வே ட்ரைனிங்கும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொமோஷனுக்கும் அப்ளை பண்ண முடியும், இன்க்ரிமெண்ட்டும் நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது 2 ட்ரைனிங்கும் ரொம்ப முக்கியம். அது முடிச்சாதான் நம்ம எப்படின்னா ஓகே நம்ம பர்மனெண்ட் இந்த வேலையில் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது ஒரு விஷயம். அடுத்து சிஎல். ஸோ சிஎல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிஎல் வந்து நமக்கு இயர்லி 12 லீவ் இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம், கண்டினியூஸாகவும் எடுத்துக்கலாம், இதாகவும் எடுத்துக்கலாம். பட் விஓ ஜாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் இல்லாத டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லீவ்லாம் தருவாங்க, தராமலாம் இருக்க மாட்டாங்க. பட் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கொஞ்சம் வில்லேஜில் கொஞ்சம் ஒர்க் இல்லாத டைம் ஒரு பீரியட், இப்போ ஜூலைலாம் குருவை போடுவாங்க, செப்டம்பர் அக்டோபரில் வந்துட்டு சம்பா போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்தந்த பீரியடில் அந்த டைமில் மட்டும் நம்ம அவைலபிளாக இருந்துட்டு மற்ற நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் லீவு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? பட் லீவு கிடைக்கும். ஊருக்கு போகிறதுக்குலாம் வந்து நான்லாம் வந்து இப்போ எங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கேன் அப்படின்னா சிஎல்லாம் எடுக்கிறேன்னா ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் இருக்குல்ல சிஎல் லீவ் அப்படின்னு எடுக்க மாட்டேன். ஸோ அதை சேர்த்து வச்சுட்டு ஊருக்கு போகிறப்போ ஒரு 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். அதேமாதிரி ஊருக்கு போக முடியாதுன்னா கம்பல்சரி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஹையர் அஃபிஷியல் ஆர்ஐ ஏடி சார்கிட்டலாம் வந்துட்டு ஆர்ஐ மேம் ஏடி சார்ட்டெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஊருக்கு போகலாம். லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான். இன்க்ரிமெண்ட் வந்து சர்வே ட்ரைனிங்க்கு அப்புறம் போடுவாங்க. அதே மாதிரி நான் ஜாயின் பண்ண டைமில் வந்துட்டு எனக்கு 26,000 சம்திங் சேலரி இருந்துச்சு. ஸோ அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சர்வே ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் அது வந்துட்டு எஸ்ஆர் புக்குன்னு ஒன்று இருக்கும் நம்மளுக்கு. அது ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே, அதாவது குரூப் 4ல் இருக்குது எல்லாத்துக்குமே அது இருக்கும். விவோக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த புக்கில் வந்துட்டு என்ட்ரி போடுவாங்க. நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் முடிச்சிருக்கோமா, எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்கோம், கேஷுவல் லீவ் தண்ணி என்னெல்லாம் லீவ் எடுத்திருக்கோம், அதே மாதிரி மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருக்கோமா, அது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே தான் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இங்கிருந்து கோயம்புத்தூர் போகிறனாலும் இதே எஸ்ஆர் புக்கை தான் அப்படியே அங்கே கொண்டு போய் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. நமக்கு போடுற இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்மளோட சர்வீஸ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிப்பாங்க. இப்போ நான் ஸ்டார்டிங் வந்து 26,000 வாங்கினேன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் இயர்லி இன்க்ரிமெண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிஏ, ஸோ டிஎன்எஸ் அலவன்ஸ் இதெல்லாம் ஆட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நான் ஜாயின் பண்ணி இப்போது செப்டம்பரில் ஜாயின் பண்ணேன். ஸோ இனி
அடுத்த செப்டம்பர், இப்போ மந்த் ஜூலையா, ஆகஸ்ட், செப்டம்பரில் வந்துட்டு எனக்கு 2 இயர்ஸ் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ நியர்பை 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 2 இயர்ஸில் வந்துட்டு எனக்கு இப்போ 26,000 சம்திங் இருந்தது வந்து சேலரி 28,600 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இப்போ நான் சொன்ன இன்க்ரிமெண்ட்டு, டிஎன்எஸ் அலவன்ஸ் ஆட் ஆகி இதெல்லாம் போக தான். அண்ட் அதே மாதிரி 8th பே கமிஷன் போடுவாங்க. ஸோ 8th பே கமிஷன் போட்டதுக்கப்புறம் எப்படி சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி சர்வே ட்ரைனிங் வந்து நம்மளோட எஸ்ஆர் புக்கில் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ அது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ அதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ தனியாக போடுறேன். ஓகேங்களா. ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் 8th பே கமிஷன் எதை பேஸ் பண்ணி போட்டாங்க, ரியாலிட்டியில் எவ்வளோ என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஏறுது. ஸோ இதெல்லாம் எனக்கே ரொம்ப புதுசு தான். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு 1 by 1 வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிகினருக்காக தான். ஓகேங்களா. ஸோ குரூப் 4 படிக்கலான்ட்டு இருக்கேன், விஓ ஆகணும்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். ஸோ குரூப் 4 ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தான் போயிட்டுருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் இப்படி தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு மெயினாக இது சொல்லணும்னு நினச்சா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ 1 way ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அது போக இன்கேஸ் நான் வந்துட்டு நாகப்பட்டினத்துலேருந்து திருப்பூர் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் 1 way ட்ரான்ஸ்ஃபரில். பட் என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரும் நம்மளுக்கு இருக்குது. மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் யாரோ ஒருத்தர் விவோ இருக்காங்க, அவங்க திருப்பூர் வரணும், நான் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா வந்துட்டு அது மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபராக அப்ளை பண்ணலாம். அவங்க 2 பேரும் ஸ்வாப் ஆகிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதுவும் நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஆனால் 1 way ட்ரான்ஸ்ஃபர் ஒரே ஒரு டைம் தான். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். நெக்ஸ்ட் வந்து குரூப் 4 என்ன, எப்படி படிக்கணும், அதோட சேலரி என்ன இருக்கும், அதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பை.